என்னோடு கூட திருப்புங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 61, 62. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன். ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். இந்த வார்த்தைகள் இயேசுவை ஒருவன் பின்பற்றுவேன் என்று இயேசுவினிடத்தில் சொன்ன ஒருவனிடத்தில் இயேசு சொன்ன வார்த்தை. ஒருவன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றுவேன். I have made a decision. I will follow you. But அதற்கு முன்பு எனக்கு ஒரு பர்மிஷன் தாங்க. I will go and say goodbye to my family என்று சொல்லுகிறார். அப்படி சொன்ன அவனிடத்தில் இயேசு ஆண்டவர் சொன்னதுதான் இந்த வார்த்தை, கலப்பையின் மேல் கையை வைத்துவிட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று. கடந்த 2 வாரங்களாக நாம் ஒரு செய்தியை பார்த்தோம். என்னவென்றால், இயேசுவின் சீஷனாய் இருப்பதற்கான தகுதிகள் என்ன, ஆண்டவர் சொன்ன நிபந்தனைகள், விதிமுறைகள், அதனுடைய தொடர்ச்சி போல்தான் இது தெரிகிறது இந்த வார்த்தையை பார்க்கும்போது. கலப்பையின் மேல் கை வைப்பது என்பது இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று முடிவு எடுப்பது. இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று முடிவெடுப்பது, இயேசுவின் சீஷனாய் மாறப்போகிறேன் என்று முடிவெடுப்பது எனும் பட்சத்தில், குடும்பத்தை வெறுக்கப் போகிறேன், என்னை வெறுக்கப் போகிறேன், சிலுவையை சுமக்கப் போகிறேன், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து விட போகிறேன், விட்டு விட போகிறேன், வெறுத்து விட போகிறேன் என்று முடிவெடுப்பது கலப்பையின் மேல் கை வைப்பது. ஆனால் கை வைத்துவிட்டு பின்னிட்டு பார்ப்பது, பின்னே திரும்பி பார்ப்பது என்பது, அதை செய்ய முடியாமல் கவுண்டிங் காஸ்ட், அதனுடைய செலவை கணக்கிட்டு பண்ணாம கை வச்சுட்டு அஸ்திபரத்தோடு நிக்க வைக்கிறது போல, அல்லது தன்னை எதிர்க்க வருகிற ஒரு பலமுள்ள அரசனை எதிர்க்க பலவீனமான படைகளோடு முன்னே போர்வது போல ஏர் ஓட்டுகிறார்கள் அல்லவா. அவர்கள் அந்த நாட்களில் குறிப்பாக ஒரு கையில் விளக்கு, அதாவது லாந்தர் விளக்கு போல ஒரு விளக்கு வெளிச்சத்தை வைத்துக் கொண்டு இன்னொரு கையில தான் அந்த ஏற அல்லது மாடுகளை பிடித்து ஓட்டுவாங்க. இப்போ ஒரு கையில் விளக்கு வைத்துக் கொண்டு நீ செல்ல வேண்டிய அந்த நேர் பாதையை ஏற வந்து நேரா ஓட்டணும். அதுக்கு நீ கொண்டு போயிட்டே இருக்கும்போது, இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது நீ ஒருவேளை பின்னிட்டு பார்ப்பாயானால் இந்த ஏர் வந்து வழி விலகி போயிடும். ஆகவே தான் ஏர் மேல கை வச்சிட்ட என்றால் நீ பின்னே பார்க்கவே கூடாது. பார்த்தால் நீ ஏர் ஓட்டுவதற்கு அர்த்தமே இல்லை. இட் won't go straight. இன்றைக்கும் கூட நீங்கள் ஏர் ஓட்டுறதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கறது குறைஞ்சி போச்சு. ஏன்னா எல்லா விளைநிலங்களும் வீடுகள் ஆயிடுச்சு. குறிப்பாக டிராக்டர் வந்துடுச்சு. டிராக்டர் வந்துட்டதுனால ஏர் மாடுகளை வச்சு வேலை செய்வது எளிதல்ல என்கிற நிலை மக்கள் வந்துட்டாங்க அநேகமாக. ஒரு சில இடங்களில் இருக்கிறது, எல்லா இடத்துலையும் இல்லை. ஆனால் ஏர் ஓட்டி கொண்டது நாட்களிலே ஒருவேளை 5 ஏர் ஓடும் அல்லது 7 ஏர் ஓடும், 10 ஏர் ஓடும்ன்ற அளவுக்கு பெரிய நிலம் இருக்குதுன்னா கூட வெயில் வருவதற்கு முன்னாடியே மண்ணு கொஞ்சம் இழைக்கிறது ஈஸி. கொஞ்சம் நைட்ல லேசான பனி பெஞ்சிருக்கும். முதலாவது மாடுகளுக்கும் அல்லது ஓட்டுகிற மனிதர்களுக்கும் வெயில் ஒத்துக்காது. ஆகவே அதிகாலையில் செய்துவிட வேண்டும் என்று. அதிகாலையில் எப்பொழுதுமே இருட்டாதான் இருக்கும். ஆக முன்னே போகிற மனிதனுடைய லைனை அடுத்து போறவன் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படிதான் அந்த ஏர் ஓட்டிகிட்டே இருப்பாங்க. ஆக ஏர் ஓட்டுவது என்பது ஒரு கலை, ஒரு சிறப்பான ஒரு பணி. ஆனால் அந்த பணியை செய்வதற்கு நீ வந்து முழுமையான ஒரு மனம், அதுல கான்சன்ட்ரேஷன் நிறைந்தவனா இருக்க வேண்டும். அதன் மேல கை வச்சிட்டவனா நீ வேற எந்த வேலையை குறித்து திரும்பி பார்க்கவே முடியாது. இதை ஆண்டவர் தன்னை பின்பற்ற வேண்டிய மனிதர்களுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். நீ என்னை பின்பற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டவுடன் நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், பின்னே பார்க்கவே கூடாது. பின்னே யார் இருக்கிறது? அப்பா அம்மா இருக்கிறாங்க, அல்லது மனைவி கணவன் இருக்கிறாங்க, அல்லது பிள்ளைகள் இருக்காங்க, உடன் பிறந்தவங்க இருக்காங்க, குடும்பம் இருக்கிறது, அல்லது உன் சொத்து இருக்கிறது, உன் ஆடு மாடுகள் இருக்கிறது, உன் செல்வம் இருக்கிறது. பின்னிட்டு பார்க்க கூடாது.
அதுதான் ஆண்டவர் சொல்ற ஒரு தெளிவான கற்பனை. இஃப் யூ, அதாவது நீங்கள் பின்னிட்டு பார்க்கும் பட்சத்தில் நீங்கள் தகுதியுடையவர்கள் அல்ல. அதாவது இயேசுவை பின்பற்றுகிறவன் எதற்கு தகுதியாகிறான் என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியாகிறான். ஆக இயேசு என்ன சொல்றாருன்னா, கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல எனும் பட்சத்தில் இயேசுவை பின்பற்றி போய் சேர தகுதியுள்ளவன் அல்ல என்று சொல்லுகிறார். இதுல இதே வசனத்தினுடைய ஒரு சின்ன தொடர்ச்சி போல இதை சற்று வெளிச்சம் காட்டுவதற்காக லூக்கா 17ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாங்க. லூக்கா 17ஆம் அதிகாரத்தினுடைய 32ஆம் வசனம். அதில் இயேசு கடைசி நாட்களை குறித்து சொல்லுகிறார். கடைசி நாட்களிலே, அதாவது மனுஷகுமாரன் மீண்டும் வரப்போகிற நாட்களிலே அந்த நாட்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லுகிற போது நோவாவின் நாட்களை போல் இருக்கும் என்றும் லோத்தினுடைய நாட்களை போல இருக்கும் என்றும் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி லோத்தினுடைய மனைவியை இங்கே நினைவுபடுத்துகிறார். லோத்தின் மனைவியை ஏன் நினைத்துக் கொள்ள வேண்டும்? மனுஷகுமாரன் வருகிற நாளை குறித்து அவர் பேசுகிற போது லோத்தினுடைய மனைவியை ஏன் அவர் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்? நல்லா கேளுங்க, லோத்தினுடைய மனைவியின் பெயர் பைபிள்ல எழுதப்படவே இல்லை. லோத்தினுடைய மனைவியை குறித்து ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திற்கு பின்பு இங்கதான் எழுதப்பட்டிருக்கு. There is no other place it was mentioned about his wife. This is the only place after Genesis. ஆனா அந்த ஒரு அதிகாரத்தில் ஒரு few versesல மட்டும் குறிப்பிடப்பட்ட அந்த பெண்மணி குறித்து இயேசு இங்கே நினைவுபடுத்துகிறார். எதை தொடர்புபடுத்தி என்றால், மனுஷகுமாரன் வரப்போகிற கடைசி நாளை தொடர்புபடுத்தி அந்த பெண்ணை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த பெண்ணுடைய வாழ்வில் என்ன நடந்தது என்றால், நீங்கள் ஆதியாகமம் 19க்கு போனா தெரியும். சம்பவம் நீங்கள் நன்றாக அறிந்ததுதான். நான் அதிகமாக விளக்க வேண்டியது இல்லை. அதில் நடந்த சம்பவத்தை கடவுள் லோத்து மற்றும் லோத்துக்கு உண்டான அவனுடைய மனைவி பிள்ளைகளை உறவுகளை காப்பாற்ற திட்டமிட்டு அதற்கான வேலை செய்கிறார். ஏனெனில் இந்த சோதோம் குமாரா என்கிறதான பட்டணம் மிகவும் ஒரு கொடுமையான பாவத்தில் நிறைந்திருந்த, ஒரு கொடுமை அல்ல, கொடுமைகளான பாவங்களில் நிறைந்திருந்த ஒரு பட்டணங்கள். அந்த பட்டணம் மட்டும் இல்ல, அதை சுற்றி இருக்கிற அநேக பட்டணமும் சேர்ந்து வருது அதில். பட் மேஜரான இந்த 2 பட்டணம். அப்போ கடவுள் லோத்துவின் குடும்பத்தை மட்டும் காப்பாற்ற முயற்சிக்கிறார். காப்பாற்ற தூதர்களை அனுப்புகிறார். அவர்கள் காப்பாற்ற வருகிறார்கள். ஏன் லோத்துவை காப்பாற்ற முயற்சித்தார் என்றால், நாம் இன்றைக்கு வாசித்த பகுதியில் இருக்கிறது. அது அவனை குறித்து என்ன சொல்லுதுன்னா, அவன் அக்கிரமக்காரர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வந்தான். மனுஷகுமாரன் வருகிற கடைசி நாட்கள் எப்படி இருக்கும்? லோத்துவின் நாட்களை போல இருக்கும். லோத்துவின் நாட்கள் எப்படி இருந்தது என்றால், அந்த 2 பட்டணமும் ஒட்டுமொத்த பட்டணமும் அக்கிரமக்காரர்கள் நிறைந்த பட்டணமா இருந்தது. எக்ஸப்ட் ஒன் மேன், entire 2 city except one man, அக்கிரமக்காரர்கள் நிறைந்தவர்களா இருந்தது. ஆனா இவன் எப்படி இருந்தாரானாக்கா, அவர்களுடைய காம விகார நடக்கையிலே, அதை ஒரு தமிழ் இதுல நான் படிச்சேன், கட்டுப்பாடற்று காம வெறியில் உளஞ்சோரை கண்டு மனம் வருந்திய நேர்மையான லோத்தை கடவுள் விடுவித்தார். அந்த நேர்மையான மனிதர் அவர்களிடையே வாழ்ந்த போது நாள்தோறும் அவர் கண்ட கேட்ட ஒழுங்கு மீறிய செயல்கள் அவருடைய நேர்மையான உள்ளத்தை வேதனை உறச் செய்தது. அவன் அந்த சோதோம் குமார பட்டணத்தில் இருந்தப்போ ஒவ்வொரு நாளும் அவன் மனதுக்குள்ள ஒரு வேதனை இருந்துட்டே இருந்துச்சான். என்ன வேதனை என்றால், அவன் பார்க்கிற காரியங்கள், அவன் கேட்கிற காரியங்கள், அக்கிரமம் அக்கிரமம் அக்கிரமம், அநியாயம். இவன் தன் சகோதரனாகிய, அதாவது தன் சித்தப்பனாகிய ஆபிரகாமோடு இருந்த போது இவ்விதமான ஒரு காரியத்தை அவன் கண்களில் பார்க்கவே இல்லை, கேட்கவே இல்லை. அப்படி இருந்து வந்த அவனுக்கு இவ்விதமான காரியங்கள் அவன் மனதை வேதனை வர செய்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வேதனையோடு தான் இருக்கிறான். மாலை நேரமானா அவன் போயிட்டு சோதோம் குமாரா பட்டணத்தினுடைய வாசல்ல போய் உட்கார்ந்துட்டு இருப்பான். அந்த அதிகாரத்தினுடைய துவக்கம் அப்படிதான் சொல்லுது. அவன் கேட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான், அந்த பட்டணத்தினுடைய கேட்ல. அப்பதான் 2 தூதர்கள் வராங்க உள்ள.
உட்கார்ந்துட்டு அவன் மனவேதனையோட தான் இருக்கிறான் ஒவ்வொரு நாளும். அவன் மனதில் இருந்த வேதனையை கடவுள் பார்த்தார். அவன் அங்கே நடக்கிற அக்கிரமங்களை விரும்பவில்லை என்பதை கடவுள் பார்த்தார். ஆகவே அவனை தப்புவிக்க வேண்டும் என்று நினைத்தார். அவனை தப்புவிக்க வேண்டும் என்று நினைத்ததினாலே அவன் மனைவியும் அவன் பிள்ளைகளும் அதற்குள் வருகிறார்கள். ஏன் நான் இதை இப்படி விலைக்கு பிரித்து சொல்லுகிறேன் என்னும் பட்சத்தில், லோத்துனுடைய இருதயத்தில் தான் வேதனை இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. லோத்துனுடைய மனைவியினுடைய இருதயத்தில் வேதனை இருந்ததுன்னு வேதம் எங்கேயுமே சொல்லல. லோத்து மட்டும்தான் அப்படி இருந்திருக்கான். ஆகவேதான் கடவுள் மீட்டார். மீட்கும் போது என்ன சொல்லுகிறார்? 17ஆம் வசனத்துல 4 காரியங்களை சொல்லுகிறார். ஆதியாகமம் 19:17 4 காரியங்களை சொல்லுகிறார். உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. 4 காரியம். உன் உயிர் தப்ப ஓடு. ஓடுகிற போது பின்னே திரும்பி பார்க்காதே, எங்கும் நிற்காதே, சமபூமியில மலைக்கு ஓடிப்போ. 4 காரியங்களை சொல்லுகிறார். நம்ம இப்போ லூக்கால என்ன பார்த்தோம்? கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு ஏர் ஓட்டுவதற்கென்று கலப்பையின் மேல் கையை வைத்து விட்டு பின்னே திரும்பி பார்க்கிறவன் தேவனுக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று பார்க்கிறோம். இங்கே கடவுள் ஒரு மனிதனை தப்புவிக்க, பாதுகாக்க, மீட்க வருகிறார். அவனிடத்தில் அவர் சொல்லுகிற ஒரு அழுத்தமான கட்டளை என்னவென்றால், ஓடு, பின்னே பார்க்காதே, எங்கும் நிற்காதே, ஓடு என்று சொல்லுகிறார். ஆக பின்னே திரும்பி பார்க்காதே என்பது கடவுள் ஒவ்வொரு மனிதர்களையும் பாதுகாக்கும் போது பயன்படுத்துகிற வழிமுறை. லோத்து அவன் இருதயத்தில் ஒரு வாதை இருந்தது. ஆகவே ஓடுவது அவனுக்கு எளிதா இருந்தது. அவன் எதிலிருந்து ஓடுகிறான்? பாவம், கொடுமை, அக்கிரமம், கடவுளுக்கு விரோதமான செயல்களில் இருந்து ஓடுகிறான். அது நடந்து கொண்டிருந்த இடத்திலிருந்து ஓடுகிறான். ஆகவே அவனுக்கு கடவுளுடைய அந்த வார்த்தையை அப்படியே கேட்டுக்கொள்வது, அதன்படி அப்படியே செய்ய தன்னை ஈடுபடுத்துவது அவனுக்கு எளிதா இருக்கிறது. ஓடுகிறான். ஆனால் அவனுடைய மனைவி இருதயத்தில் பாதிக்கப்பட்டாளா என்றால் தெரியவில்லை. ஆகவே அவளுக்கு ஓடுவது எளிதா இல்லை. சோதோமை விட்டு அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். ஆனால் லோத்தினுடைய மனைவிக்குள் சோதோம் குடிகொண்டிருந்தது. அவர்கள் வெளியே வந்தார்கள். ஆனால் லோத்தினுடைய மனைவியினுடைய இருதயத்திற்குள் சோதோம் குடிகொண்டிருந்தது. ஆகவே இருதயத்திற்குள் இருந்த சோதோம் அவளை அழைக்கிறது. அவள் திரும்பி பார்க்கிறாள். லோத்தினுடைய இருதயத்திற்குள் சோதோம் இல்லை. ஆகவே கடவுளுடைய வார்த்தை பின்னிட்டு பாராதே, ஓடு என்ற வார்த்தை நிறைந்திருக்கிறது. அவன் ஓடுகிறான். இருதயத்திற்குள் சோதம் நிறைந்திருக்கிறது. அவள் திரும்பி பார்க்கிறாள். திரும்பி பார்த்தவள் உப்பு தூணாக மாறிவிட்டாள். பிரியமானவர்களே, லோத்தின் மனைவி அவள் வாழ்க்கையில் கடைசியாக செய்த ஒரே செயல் அவள் பின்னே திரும்பி பார்த்ததுதான். நின்று பின்னே திரும்பி பார்த்ததுதான். That's all. Her life is finished. உப்பு தூணாய் மாறிவிட்டாள். கடைசியாக அவள் செய்த ஒரே செயல் பின்னிட்டு பார்த்தது. இதை ஏறக்குறைய 3000 வருஷங்களுக்கு பின்பு கடவுள் நமக்கு எழுதுகிறார் புதிய ஏற்பாட்டில். என்னவென்று, கலப்பையின் மேல் கை வைத்து விட்டவன் பின்னே திரும்பி பார்த்தால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லிவிட்டு, கடைசி நாட்கள் லோத்துவின் நாட்களைப் போல இருக்கும். லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் அவள் கலப்பையின் மேல் கையை வைத்தாள், ஆனால் திரும்பி பார்த்தாள், தகுதி இல்லாதவளாய் போய்விட்டாள் என்று எச்சரிக்கிறார். எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 4, 5, 6. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேலர் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இந்த மன்னாவை தவிர நமக்கு வேறு ஒன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். நல்லா கேளுங்க. இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற போது அவர்களோடு சில வேறு நாடுகளை சேர்ந்து, ஆனால் அந்த இடத்தை விட்டு வெளியே போலாம் என்று முடிவெடுத்த மக்கள் இவர்களோடு வராங்க. அப்படி வருகிற இவர்கள்
இஸ்ரவேல் மக்களுக்கு தான் வாக்களிக்கப்பட்ட பூமி கானான் இருக்கிறது. இவர்கள் அவர்களோடு ஒட்டி கொண்டு போகிறார்கள், அவ்வளவுதான். ஆகவே இவர்களுக்கு எப்போ வேணாலும் திரும்பி இங்க போயிடலாம், அல்லது அங்கேயும் போய் இருந்துக்கலாம் என்கிற ஒரு நிலையோடு தான் வராங்க. இப்படி வருகிற இவர்களுக்குள் எகிப்து குடிக்கொண்டிருக்கிறது, எகிப்தின் நன்மைகள் குடிக்கொண்டிருக்கிறது. எகிப்திலே இவர்கள் விட்டு வந்த மீன், இலவசமா சாப்பிட்ட மீன், நைல் நதியில பிடிச்சி, அங்கே விட்டு வந்த வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, வெள்ளரிக்காய், தர்பூசணி பழம் என்கிற இந்த எல்லா காய்களும் அவர்களை, கீரைகள் இதெல்லாம் சேர்ந்து அவங்களை என்ன பண்ணுதுன்னா இழுக்குது பின்னாடி. அவர்கள் அழுகிறார்கள். அதெல்லாம் விட்டு இவர்கள் அழ துவங்கினவுடன் வாக்கு தத்தத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற, அதாவது கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு தேவனை பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறதான இஸ்ரவேல் மக்கள் அழ துவங்குகிறார்கள். அழுது அவங்க என்னன்றாங்கன்னா, கடவுள் அவர்களுக்கு கொடுத்த ஒரே உணவாகிய மன்னாவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா இல்ல, மீனை இழந்துட்டோம், கீரையை இழந்துட்டோம், வெள்ளரிக்காவை இழந்துட்டோம், வெள்ளைப்பூண்டை இழந்துட்டோம், பூண்டை இழந்துட்டோம் என்று அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இந்த பெண்மணி லோத்தினுடைய மனைவியினுடைய இருதயத்திற்குள் சோதோம் குடிக்கொண்டிருந்ததோ, அதே போல இந்த மக்களுடைய இருதயத்திலையும் எகிப்து குடிக்கொண்டிருந்தது. அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்து 15 மாதம் ஆகிவிட்டது. நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது ஏறக்குறைய 15 மாசம் ஆகுது எகிப்தை விட்டு அவங்க வெளியே வந்து. அவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. ஆனா எகிப்து அவர்களுக்குள்ள வெளியே போகல. எகிப்தில் அவர்கள் அனுபவித்தவைகள் அவர்களுக்குள்ள வெளியே போகல. அதை நினைச்சு ஏங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசுவின் வார்த்தைகள் தெளிவான வார்த்தைகள். கலப்பையின் மேல் கை வச்சுட்டு திரும்பி பார்த்தா தகுதி உள்ளவன் அல்ல. எஸ், ஆக்சுவலி they were called for the promised land. அவர்களுக்கென்று ஒரு தேசம், அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நன்மை உள்ள தேசம். அவர்கள் கட்டாத வீட்டில் குடியெடுக்க போகிறார்கள். அவர்கள் நாட்டாத திராட்சை தோட்டத்தின் பலனை சாப்பிட போறாங்க. அவிதமான ஒரு நன்மையை நோக்கி போகிற அவர்களுக்குள் என்ன இருக்குதுன்னா எகிப்து இருக்கிறது. ஆகவே அவர்கள் வழியில் அழிக்கப்பட்டார்கள். வேதம் என்ன சொல்லுது? தகுதி உள்ளவன் அல்லன்னு சொன்னதுல இவர்கள் அழுந்த அத்தனை பேரும் அழிக்கப்பட்டாங்க. நீங்க வேற ஒரு செய்தியில வேணா அதை பார்க்கலாம். நம்ம they all vanished or banished in the wilderness. அழுதவர்கள், எகிப்தை இருதயத்தில் சுமந்து கொண்டு ஆனால் வாக்குத்தத்த தேசத்தை நோக்கி போன அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அப்போ கலப்பையின் மேல் கை வைப்பது என்பது தேவனை பின்பற்ற வாஞ்சிப்பது, இயேசுவின் சீஷனாய் மாறுவது, இயேசுவை நோக்கி போவது என்பது. ஆனால் நீ கலப்பையில் கை வச்சுட்ட, which means இயேசுவை நோக்கி தான் போற. அவர்கள் எப்படி எகிப்தை நோக்கி போனாங்களோ அது போல, எப்படி சோதோம் குமாரால இருந்து அவர்கள் மலைக்கு நோக்கி ஓட போனாங்களோ அது போல. ஆனால் இருதயத்திற்குள் எகிப்து இருந்ததுனாலையும் இருதயத்திற்குள் சோதோம் இருந்ததுனாலையும் பின்னிட்டு பார்த்து தகுதி இல்லாதவர்களாய் போய்விட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். இந்த எச்சரிப்புகளை நாம் சரியான முறையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் வேதம் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி தான் எழுதப்பட்டிருக்குது. சங்கீதத்துல சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், 19ஆம் அதிகாரத்துல சங்கீதம் 19 11ஆம் வசனம். இதிலே அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். தாவீது எழுதுகிறார். அவர் என்ன 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் கடவுளுடைய வார்த்தை அல்லது கடவுளுடைய வேதம் அல்லது கடவுளுடைய பிரமாணம், கடவுளுடைய சத்தியம், கடவுளுடைய வழிமுறைகள் எவ்வளவு நல்லவைகள், எவ்வளவு உண்மை உள்ளவைகள், எவ்வளவு பரிசுத்தமானவைகள், எவ்வளவு தித்திப்பானவைகள், எவ்வளவு சுத்தமானவைகள் என்றெல்லாம் எழுதிட்டு சொல்றாரு, அவைகளால் நான் எச்சரிக்கப்படுகிறேன் என்று. எதற்கு எச்சரிக்கப்படுகிறார் என்றால் அவைகளை மீறி பாவம் செய்து விடாமல், அவைகளை மீறி கடவுளுக்கு விரோதமாய் போய்விடாமல் இருக்கும்படி எச்சரிக்கப்படுகிறார். அப்போ இந்த வேதம் நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறதான ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். நமக்கு வழிகாட்டுகிற, நமக்கு வெளிச்சம் கொடுக்கிற, அதே வேளையில் நீ போகிறது தவறான பாதை என்று எச்சரிப்பு கொடுக்கிற ஒரு புத்தகம். கடவுள் நமக்கென்றே எழுதி வைத்த ஒரு புத்தகம். ஆகவே இந்த புத்தகத்தினுடைய இதில் இருக்கிறதான எச்சரிப்புகளை நாம் உள்ளபடியே எடுத்துக்கொள்ளுகிற போது அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். பிரியமானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு கடைசி காலம், சோதனை மிகுந்த காலம்.
போராட்டம் மிகுந்த ஒரு காலம். அவ்விதமான காலங்களிலே இவ்விதமான எச்சரிப்பு நிறைந்த வசனங்கள் நம்மை அவ்வப்போது தட்டி எழுப்பும். நாம் போய் கொண்டிருக்கிற பாதை சரியான பாதை தானா என்று சொல்லி திரும்பி பார்க்க வைக்கும். ஏன் எனில் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 தீமோத்தேயு chapter 4 அதிலே 10ஆம் வசனம் பவுல் எழுதுகிறார், ஏனென்றால் தோமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போய்விட்டான். பவுல் எழுதுகிறார், தோமா என்கிறவன் ஒரு உண்மையுள்ள கடவுளை விசுவாசிக்கிற, கடவுளுக்கென்று வைராக்கியமாய் பவுலோடு இணைந்து ஊழியம் செய்த ஒரு தொடக்க கால கிறிஸ்தவ சபையில ஒரு ஊழியக்காரன், முழு இருதயத்தோடு கடவுளுக்கென்று ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரன். அதாவது கலப்பையின் மேல் கை வைத்து ஏர் ஓட்டி கொண்டிருந்த ஒரு மனிதன். அதாவது கடவுளை பின்பற்ற வேண்டும் என்று தீர்மானித்து பின்பற்றின ஒரு மனிதன் இந்த தோமா என்பவன். ஆனால் சில காலங்கள், அதாவது எத்தனை வருஷம் தெரியாது, சில காலங்களுக்கு பின்பு அவன் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குதுன்னா, அவன் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து விட்டான் எனும் பட்சத்தில் அவன் திரும்பி பின்னிட்டு பார்க்கிறான். அவன் விட்டுட்டு வந்த காரியங்களை திரும்பி பார்க்க துவங்கி விட்டான். ஆகவே என்னை விட்டு போய்விட்டான். ஆகவே கலப்பையின் மீது இருந்து கையை எடுத்துவிட்டு அவன் போயிட்டான். தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போயிட்டான்னு சொல்லுது வேதம். அங்க போய் என்ன பண்ணான்? we don't know. பட் அவன் ஏன் போனான் என்றால் இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்தான். இந்த உலக வழிபாடுகளின் மீது, இந்த உலக வழக்கத்தின் மீது, இந்த உலக வாழ்வின் மீது, தற்காலிக உலகத்தின் வாழ்வின் மீது. அவன் இன்னொரு வேத வசனம் இப்படி சொல்லுது, தோமா இன்றைய உலக போக்கை விரும்பி என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டான். இன்றைய உலக போக்கை, இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதுங்க. 2000 வருடத்துக்கு முன்னாடி இருந்த உலக போக்கை விரும்பி ஒரு மன உறுதியான, உற்சாகம் உள்ள, உண்மையான ஊழியத்தை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன் போய்விட்டான் எனும் பட்சத்தில் இன்றைக்கு நாம் வாழ்கிற உலகத்தின் நிலை அப்படி இருக்கும்போது இந்த வசனங்கள் நாம் சிந்திக்க தகுந்தவைகள். இந்த வசனங்களை நாம் சிந்திக்கவே வேண்டும். ஏனெனில் அந்த நாட்களில் இருந்த சோதனை என்பது மிகவும் குறைவு. என்ன சோதனை? எல்லா காலங்களிலும் சோதனை தான். ஆனால் சோதனையினுடைய அந்த அளவு கோல், ஏனெனில் வாய்ப்புகள், மனிதனுக்கு பொழுதுபோக்கு என்பதற்கு சினிமா கூட உருவாகாத நாட்கள், எந்த விதமான தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லாத நாட்கள். ஒரு மனிதன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா காலால் நடந்து போகணும், இல்லைன்னா கழுத மேல அமர்ந்து போகணும், அதிகபட்சம் குதிரை வண்டி. இவ்வளவுதான் அவனுடைய வாய்ப்புகள். பல்வேறு வகைகள், அரசாங்கத்துக்கு வரி கட்டுறதுலேருந்து, வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிறதுலேருந்து, அல்லது பார்க்கிற காட்சிகள், படிக்கிற புத்தகங்கள், உடுத்துகிற உடைகள், எல்லாவற்றிலையுமே இன்றைக்கு மிகவும் கொடுமையான, சோதிக்கப்பட ஒரு நாட்கள். இவ்விதமான நாட்களிலே இந்த வசனங்கள், பிரபஞ்சத்தின் மீது ஆசை, இந்த உலக வாழ்க்கையின் மீது ஆசை, இந்த உலகின் போக்கின் மீது ஆசை வந்து நீ போய் கொண்டிருக்க பாதையிலே, அதாவது நீ கலப்பையின் மேல் கை வைக்க தீர்மானித்து விட்டாய் அல்லது வைத்து விட்டாய், ஆனால் திரும்பி பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆகவே இந்த வார்த்தைகளை நாம் எச்சரிக்கையோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் பேதுரு இப்படியாக சொல்லுகிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 20, 21, 22. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்குண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடு உள்ளதாயிருக்கும். 22. நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே
அவர்களுக்கு சம்பவித்தது. இந்த காரியங்களை கேளுங்க. இயேசு ஆண்டவரை அறிந்து கொண்டு, இந்த உலகத்தின் அசுத்தங்கள், அதாவது பாவம் என்று அறிந்து கொண்ட காரியங்களிலிருந்து தப்பினவர்கள், அதை விட்டு மனம் திரும்பினவர்கள், அதை விட்டு விலகினவர்கள் மீண்டும் அவைகளில் சிக்கிக்கொண்டு அவைகளினாலே ஜெயிக்கப்பட்டால் அவனுடைய முன்னிலைமை பின்னிலைமையோட மோசமா இருக்கும். இப்ப நம்ம பார்த்த 3 உதாரணத்தையும் பார்த்துங்க. லோத்தினுடைய மனைவியினுடைய முன்னிலைமையோட பின்னிலைமை என்ன ஆச்சு? வாழ்க்கை முடிந்து விட்டது. உப்பு தூண் ஆயிட்டாங்க. இன்று வரைக்கும் she was an எக்ஸாம்பிள், அதாவது ஒரு எச்சரிப்புக்கான ஒரு இது ஆயிட்டாங்க. அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எகிப்திலிருந்து வந்த மக்கள், அவர்கள் கானானிலிருந்து விடுவிக்கப்பட்டு எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கானானுக்கு போக வேண்டிய அவர்கள் கானானை எட்டாம வனாந்திரத்தில் மரித்து போனார்கள். which means அவங்க அழிக்கப்பட்டார்கள். தோமா என்கிறதான அந்த ஊழியக்காரன் பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து அவனுடைய லக்கை விட்டு இந்த உலக பொருள் மீது இச்சை வைத்து போய்விட்டான். அப்போ இயேசுவை அறிந்து கொண்டவர்கள், உலகத்தின் அசுத்தங்களிலிருந்து தப்பினவர்கள் மீண்டும் சிக்கிக் கொண்டால் அவர்கள் நிலைமை மோசமாயிருக்கும். நாயை குறித்து இங்க எழுதியிருக்கிறது நான் என் கண்ணால பார்த்திருக்கிறேன். ஊர்ல இருக்கும்போது நாய்கள் எல்லாவற்றையும், நம்ம ஊர்லாம் அதிகமா தெரு நாய்கள் தானே, வீட்டில் வளர்க்குற நாய் குறைவு, வளர்க்குறாங்க குறைவு. அப்போ தெரு நாய்கள் நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். அங்கங்க அவங்கவுங்க போடுறதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கு வயிறுக்கு சில பொருள் ஒவ்வாம போன உடனே பொறுத்து பார்க்கும், என்னென்னவோ பண்ணி பார்க்கும். ஃபைனலாக அது வாந்தி எடுக்கும். எடுத்துட்டு விட்டுட்டு போக மனசு வராது. அதுக்கு அது ஒத்துக்கல என்கிறது வெளியே அனுப்பிடுச்சு. ஆனா வெளியே போயிட்டதுக்கு அப்புறம் ரிலீவ் ஆயிடுச்சு. ரிலீவ் ஆன உடனே அது விட்டு போக மனசு வராது, சாப்பிடும். வேதம் சொல்லுது, நாய் தான் கக்கினதை தின்ன திரும்பினது. எஸ், எப்படின்னா அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் அதில் மீண்டும் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால். பன்றியை பத்தி எழுதியிருக்குங்க வேதம், பழமொழின்னு. என்னன்னா, பன்றியை நீங்க எவ்வளவுதான் கழுவினாலும், சோப்பு போட்டு ஷாம்பு எல்லாம் போட்டு நல்ல தண்ணியில ஊற வச்சு தேய்ச்சி சுத்தமாக்கி கொண்டு வந்து நீங்க உங்க படுக்கை அறையில அதுக்குன்னு ஒரு தனி பெட்டை வச்சு பாதுகாப்பா வச்சிருந்தாலும், அது கண்களில் அந்த சேறு சகதி படுற வரைக்கும் தான் அது அங்க இருக்கும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அது கண்களில் அந்த சேறு படட்டும், அது அங்க போய் என்ஜாய் பண்ணும் விழுந்து. அதுதான் களிப்பு, அதுதான் மகிழ்ச்சி பன்றிக்கு. ஆக சேற்றில் அது திரும்ப புரளுகிறது, சேற்றிலே புரள திரும்பிடுச்சு. அவ பன்றியை கழுவுறது இல்ல விஷயம். பன்றியினுடைய நேச்சர், சேற்றை பார்த்தா அதுல போய் விளையாடணும் என்ற நேச்சர் மாறல, ஆனா கழுவப்பட்டிருக்குது, பிரயோஜனம் இல்லை. ஆகவேதான் இயேசு ஆண்டவர் இங்க சொல்றாரு, கலப்பையின் மீது கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறது. அப்ப பின்னிட்டு பார்ப்பது என்றால், உனக்கு ஏன் அது பின்னை இழுக்குது உன்ன என்றால், நமக்குள் முழுமையாய் அது அறுபடவில்லை. இந்த உலகத்தின் மீது இருக்கிறதான பற்று, இந்த உலக பொருட்களின் மீது இருக்கிறதான பிடிப்பு முழுமையாய் அறுபடவில்லை. அந்த உலக பற்றின் மீது, உலக பொருட்களின் மீது இருக்கிற பிடிப்பின் மீது, உறவுகளின் மீது இருக்கிற பிடிப்பின் மீது, இட்ஸ் a big long battle for us. அதை ஒத்துக்கொள்வது நல்லது. எஸ், நான் பேட்லிங் பண்ணிட்டு இருக்கிறேன் என்று ஒத்துக்கொள்வது முதலாவது நல்லது. அல்லது நீங்கள் பேட்லிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியாம இருக்கிறது ஆபத்தானது, அபாயகரமானது. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நமக்கு ஏறுதான் ஓட்டிட்டு இருக்கோம், நேரா தான் போயிட்டு இருக்குது ஏறுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தாக்கா அது துவங்கின இடத்துக்கும் போய் சேர வேண்டிய இடத்துக்கும் எப்படியோ இருக்கும். வெளிச்சம் தான், அதாவது அந்த கடைசி நாள் தான் அதை காட்டும் இல்லையா? ஆகவே நாம் அதை ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துக்கணும். எதை கேர்ஃபுல்லா எடுத்துக்கணும்னா, கலப்பையின் மீது கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்ப்பது. உங்களில் யாராவது, உங்களில் அநேகர் கலப்பையின் மீது கை வச்சுட்டீங்க, ஒரு சில பேர் இன்னும் வைக்கல. இந்த செய்தியை கேட்கிறவங்கள அநேகர் வைத்திருக்க கூடும், அநேகர் வைக்காமலும் இருக்கக்கூடும். பட் உங்களுக்குள் சோதோம் குமாரா, அல்லது உங்களுக்குள் எகிப்து, அல்லது உங்களுக்குள் தெசலோனிக்கே
அல்லது உங்களுக்குள் இப்பிரபஞ்சம், இந்த உலகம் இருக்கிறதா என்று பாருங்கள். அநேக ஊழியக்காரர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊழியத்துக்கு வராங்கல்ல, அப்படி வந்த அநேகருடைய வாழ்வு அவர்கள் துவங்கும் போது இருந்த அந்த ஒரு டெடிகேஷன், கடவுள் மீது ஒரு வாஞ்சை நாளடைவில் அதிகமாயிருக்க வேண்டும். அப்படி ஆகாமல் அவர்கள் விழுந்து போனதற்கான காரணம் தோமாவை போல பிரபஞ்சத்தின் மீது ஆசை, அல்லது லோத்தின் மனைவியை போல சோதோம் குமராவில அவள் என்னெல்லாம் விட்டு வந்தா தெரியுங்களா? வேதம் சொல்லுது, ஆபிரகாமுடைய மந்தைகளும் லோத்துடைய மந்தைகளும் ஒரே இடத்தில் வாசமாயிருக்க முடியவில்லை. அவ்வளவு செல்வம் அவங்க 2 பேருக்கும். ஆபிரகாமோட கம்மியாக தான் இருந்திருக்கும் லோத்துக்கு, நான் அப்படி நினைக்கிறேன். ஆனா ஒருவேளை ஈக்குவலாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா லோத்து அவங்க அப்பாவுடைய ஒட்டுமொத்த சொத்தை எடுத்து வந்திருப்பான். அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு முதல்ல, அதனால ஒட்டுமொத்த சொத்தை எடுத்து வந்திருக்க கூடும் அவன். ஆகவே அவனுக்கும் ஈக்குவலா இருந்திருக்கலாம், ஒருவேளை குறைவாக இருந்திருக்கலாம். அப்போ அவ்வளவு செல்வங்கள் லோத்துக்கிட்டே இருந்துச்சு. செல்வம் பெருகும் அந்த நாட்கள்ல. ஏன் பெருகும்? 1000 ஆடு இருக்குனாக்கா 1000 ஆடு ஒரு வருஷத்துல 4000 ஆடா மாறிடும்பா. அதுல குட்டி போடுற ஆடுங்க இருந்தா 2 குட்டி போடுற, 3 குட்டி போடுற, 1 குட்டி போடுற ஆடுங்க இருக்கும்போது ஒரு வருஷத்துல அப்படி மாறிடும். 15 ஆண்டுகள் அது எவ்வளவு வளர்ந்துருக்கணும்? அவ்வளவு வேலைக்காரங்க, அவ்வளவு கூடாரங்கள், அவ்வளவு செல்வங்கள், இவ்வளத்தையும் சோதோம் குமாரோட வச்சுட்டு இருந்தாங்க அவங்க. எதுக்கு அவன் சோதோம் குமாரை தெரிஞ்சுக்கிட்டான்? நல்ல செழிப்பா இருக்குது, நிறைய நீர் இருக்குது. எதுக்கு நீர் இருக்குது? ஆடு மாடுகளுக்கு. அப்போ அவ்வளவு செல்வங்கள் அங்க இருக்குது. இவங்க போறதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி தூதன் 2 தூதனும் 2 கையில 4 பேரை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அப்ப அவங்கள்ட்ட என்ன இருந்திருக்கும் கையில? அப்படி போகும்போதுதான் சோதோம் குமாரா அவங்க உள்ளத்துக்குள்ள இருக்குது. காரணம் என்னன்னா, அவர்களுடைய செல்வம் அங்கே இருக்கிறது, அவர்களுடைய மாற்று உடை அங்கே இருக்கிறது, அவர்களுடைய கூடாரம் அங்கே இருக்கிறது, அவர்களுடைய பொன் ஆபரணங்கள் அங்கே இருக்கிறது, இவை எல்லாம் அங்கே இருக்கிறது. ஆகவே அவள் திரும்பி பார்த்தாள். வெள்ளரிக்காய், வெங்காயம், குமட்டிக்காய், கீரை, மீன் எல்லாம் எகிப்தில் இருந்துச்சு. ஆகவே அவர்கள் திரும்பி பார்த்தாங்க. இப்பிரபஞ்சத்தினுடைய மகிமைகள் அல்லது லாபங்கள் தெசலோனிக்கேல கிடைச்சிச்சு தோமாவுக்கு. ஆகவே தோமா அங்க போயிட்டார். அப்போ இந்த ஊழியக்காரர்கள் இந்த வழிகளில் ஏதோ ஒரு வழியில எங்கேயோ தவற விடுறதுனாலதான் அவர்கள் துவங்கும் போது இருந்த வல்லமை அல்லது துவங்கும் போது இருந்த ஒரு டெடிகேஷன் அவங்க வாழ்க்கையில இல்லை. இந்த 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் என்ன சொல்லுது? கள்ள போதகர்கள் வேத புரட்டுகளை, கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களை தங்கள் பக்கமாக வசப்படுத்திக் கொள்வார்கள், தந்திரமாய் பிடிப்பார்கள். இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது உலகத்துல. இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களை தந்திரமாய் பிடிக்கிற, யாரு தந்திரமா பிடிப்பாங்க? சாத்தான் தானே. சாத்தான் தந்திரமா பிடிப்பான்னு நீங்க சொல்லல வசனம். கள்ள போதகர்கள் தந்திரமாய் பிடிப்பாங்க என்று சொல்லி. ஆக முழு இருதயத்தோடு ஊழியத்தை துவங்கி வல்லமையாய் கடவுளுக்கு என்று வைராக்கியமாய் நின்ற அநேகர் இன்றைக்கு இவ்விதமான காரியங்களில் சிக்கி கடைசியில் இந்த வசனத்துக்கு ஏதுவாக நாய் தான் கக்கினதை தின்னவும் பன்றி சேற்றிலே புரளவும் கழுவப்பட்ட பன்றி திரும்பினது என்பது போல ஆகிவிட்டது என்று எழுதுகிறார். ஆகவே இந்த எல்லா வசனங்களையும் நாம் நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பாக எடுக்க வேண்டும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் திருப்புங்க. பவுலுடைய வழியை பாருங்க. பவுல் ஒரு வழி காட்டுறாரு நமக்கு. அவர் என்ன வழி காட்டுறாருன்னா 12ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. லோத்துவின் மனைவியும் கடவுள் எதற்காக சோதோம் குமாரோட வந்து கையை பிடிச்சி இழுத்து வெளியே கொண்டு வந்தாரு? மலையில போயிட்டு உயிர் பிழைக்கணும் என்பதற்காக. எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் மக்களை எதற்காக கடவுள் மோசையை அனுப்பி விடுவித்து கொண்டு வந்தார்? கானானுக்குள்ள நுழையணும் என்பதற்காக. ஆனா அவர்கள் 2 பேரும் அவர்களுடைய அழைப்பை இழந்துட்டாங்க. இங்க பவுல் சொல்றாரு பாருங்க, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. கடவுள் அவனை வந்து வலை வீசி பிடிச்சாரு, கண்ணி வச்சு பிடிச்சாரு.
பிடித்தார். ஆனா பிடிப்பு சரியான பிடிப்பு. பவுலும் தன்னுடைய பிடியை கடவுளிடத்தில் முழுமையாய் கொடுத்தான். என்னை பிடித்துக் கொள்ளுங்கள் என்பது போல கரெக்டா பிடிச்சிக்கிறதுக்கு. கபடி ஆடுறவங்க இந்த ரைட் போகும்போது காலினுடைய கணுக்கால பிடிச்சாங்கன்னாக்க தப்பவே முடியாது. சரியா பிடிச்சா சில பிடிக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க, சூப்பரா பிடிப்பாங்க கபடி விளையாட்டுல. அவர்கள்கிட்ட உங்க கால் கரெக்டா பிடி கிடைச்சிச்சுன்னா யூ கேனாட் எஸ்கேப் அஸ் அ ரைடர். பவுல் சொல்றாரு, என்னை இயேசு ஆண்டவர் எதற்காக பிடித்தாரோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் போகிறேன். ஆக என் கை நான் என்னை பிடிச்சாரு, நானும் என் கையை கலப்பை மேல் வச்சிட்டேன். இப்பொழுது நான் கலப்பையை ஓட்டுகிறேனே ஒழிய பின்னே திரும்பி பார்க்க போவது இல்லை, பார்ப்பதும் இல்லை. அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க 13ல, நான் பின்னானவைகளை மறந்து பின்னே பார்க்காமல் முன்னானவைகளை நோக்கி, அதாவது கடவுள் என்னை எதற்காக பிடித்தாரோ அதை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன். நான் பின்ன திரும்புறதே இல்லை. நோ, ஐ நெவர், ஐ டோன்ட் வாண்ட் டு. இந்த பின்னே திரும்பாமல் அல்லது பின்னிட்டு போறாமல் என்கிற வார்த்தையை நாம் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. கடவுள் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் அதை எண்ணி அவரை துதிப்பது, நன்றி செலுத்துவது அவசியம். அதை செய்ய வேண்டும். ஆனால் பின்னே விட்டு வந்த செல்வங்கள், சோதோம் குமாரால, எகிப்துல என்று விட்டு வந்தது, அல்லது 1-2 பேர்ல படிச்சுமே, ஜெயிக்கப்பட்டவைகள், அதாவது எதெல்லாம் நம்ம விட்டுட்டு வந்தோமோ அது நம்மளை ஜெயிச்சுச்சுன்னா, அதாவது பாவங்கள் மீண்டும் நம்மளை மேற்கொண்டால் அந்த பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, மறுபடியும் 14ஆம் வசனம் சொல்றாரு, பந்தய பொருளுக்காக, கடவுள் எனக்கென்று வைத்திருக்கிற பந்தய பொருள் என்கிற இலக்கை நோக்கி போகிறேன். That is the way we need to follow. இயேசு அங்க சொன்ன வழி அதுதான். கலப்பையின் மேல் கை வச்சிட்டியா, you need to follow. You need to go straight. உன்னுடைய இலக்கு சரியா இருக்கணும், இலக்கை விட்டு மாறவே மாறாது என்று சொல்லுகிறார். பவுல் சொல்றார், எஸ், என்னை இயேசு எதற்காக பிடித்தாரோ அதை நோக்கி போய்கொண்டே இருக்கிறேன். போகும்போது எனக்கு பின்னே அநேக காரியங்கள் இருக்கிறது, நான் பார்க்க மாட்டேன். முன்னே இருக்கிறவளை மட்டுமே பார்ப்பேன். முன்னே எனக்கு யார் இருக்கிறது? இயேசு என்னை பிடித்து கொண்டிருக்கிறார். நான் அவரை தான் பார்ப்பேன். பார்த்துட்டு அதை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். That is what we need to do. இதைதான் நாம் செய்ய வேண்டும். ஏனெனில் வேதம் நம்மை தெளிவாக எச்சரிக்கிறது. வேதத்தின் வழியாக நாம் எச்சரிக்கப்படுகிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு திருப்புங்க என்னோட கூட. அதிலே 2ஆம் அதிகாரத்தினுடைய 25ஆம் வசனத்துல கடவுள் தியத்தீரா சபைக்கு இப்படியா சொல்றாரு, உனக்கு உள்ளதை நான் வரும் அளவும் பற்றி கொண்டிரு. அந்த சபைக்கு சொல்றாரு, உனக்கு உள்ளதை. இங்க எதை சொல்றாருன்னா, இந்த சபைக்கு என்று அவர் கொடுத்த உபதேசங்களை சொல்றாரு. உபதேசங்களை, உனக்கு உள்ளதை நான் வரும் அளவுக்கு பற்றி கொண்டிரு என்று சொல்லுகிறார். பற்றி கொண்டிருக்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? உப்பு தூண் ஆயிடுவ உதாரணத்துக்கு, அல்லது வனாந்திரத்தில் அழிக்கப்படுவாய், இப்பிரபஞ்சம் உன்னை முழுங்கிவிடும், அல்லது சேற்றில் புரளுவாய், அல்லது கக்கினதை நாய் போல தின்ற மாதிரி ஆயிடும் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. ஆகவே உனக்குள்ளதை பற்றி கொண்டு நான் வர வரைக்கும் நீ அப்படியே அதை பற்றி கொண்டு, அடுத்த வசனம், ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் கை கொண்டால், ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் கலப்பையின் மீது கை வைத்து என்னை நோக்கி நீ வந்து கொண்டே இருந்தால் உனக்கு அதிகாரம் கிடைக்கும் பிதாவின் இடத்தில். இது இவங்களுக்கு சொல்றாரு. மீண்டும் 3ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்துல பாருங்க, அங்கே ஒரு சபைக்கு சொல்றாரு. அதே போல பிலதெல்பியா சபைக்கு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உனக்கு என்று நியமிக்கப்பட்ட கிரீடம் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரீடம் இருக்குது, கடவுள் நியமிச்சது. பவுலுக்கு ஒரு கிரீடத்தை கடவுள் கொடுக்கிறாருன்னு பவுல் சொல்றாரு, ஓட்டத்தை முடித்தேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று. ஆக உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கிரீடம் கடவுளுடைய கரங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போலதான் பிலதெல்பியா சபைக்கும் ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது. அவர் சொல்றாரு, உன் கிரீடத்தை வேறொருவன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருந்தார். உன்னுடைய கிரீடத்தை வேறொருவன் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் என்றால், தோமாவை போல இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து போய்விடுவ நீயே.
ஆகவே அந்த இடத்திற்கு கடவுள் இன்னொருத்தனை கொண்டு வருவாரு, அவன் எடுத்துக்கொள்வான் அந்த கிரீடத்தை. உதாரணத்துக்கு, அல்லது வனாந்திரத்தில் இஸ்ரவேல் மக்களை போல அழிக்கப்படுவீங்க, ஸோ கிரீடம் வந்து உங்க பிள்ளைங்களுக்கு போகுமா இருக்கும். இஸ்ரவேல் மக்களுடைய பிள்ளைங்க தானே கானானுக்குள்ள போனாங்க, அவர்கள் போகவில்லையே. ஆகவே உனக்கு என்று நியமிக்கப்பட்ட கிரீடத்தை உறுதியாய் பற்றி கொண்டிரு. அடுத்த வசனத்துல சொல்றாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை நான் என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். I will make him a pillar. லோத்தினுடைய மனைவி என்ன ஆனாங்க? A pillar, but a pillar of salt. பிரயோஜனமற்ற ஒரு எச்சரிப்பு கொடுக்கிற, எச்சரிப்பாய் நிற்கிற அல்லது அழிவுக்கு உதாரணமாய் நிற்கிற ஒரு பில்லர். ஆனா கடவுள் இங்க சொல்றாரு, I will make you a pillar in my church. Paper or shopping. எப்பொழுது என்றால் உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டு கலப்பையின் மீது கையை வைத்து பின்னிட்டு பாராமல், இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைக்காமல், அல்லது எகிப்தின் நன்மைகள் மீது கவனம் வைக்காமல், சோதோமினுடைய செல்வங்கள் மீது கவனம் வைக்காமல், உனக்குள்ளதை பற்றி கொண்டு இருக்கிற போது, ஜெயம் கொண்டு வருகிற போது, முற்று முடிய ஓடி வெற்றி பெறும் போது, ஏற ஒழுங்கா ஓட்டி முடிக்கும் போது, then I will make you a pillar என்று கடவுள் சொல்லுகிறார். ஆதி சபையில முதலாம் நூற்றாண்டு இந்த சபையில யோவான், பேதுரு, யாக்கோபு என்றால் இது இயேசுவினுடைய சகோதரன் யாக்கோபு, இந்த மூன்று பேரையும் ஆதி சபை பில்லரா சொல்லுது. They were the pillar of the church. Pillar of the church. கலாத்தியர் 2:9 நீங்க போய் படிச்சு பாருங்க. அவர்களை தூண்கள் என்று கருதினார்களாம் சபையில. அந்த சபைக்கு, ஆதி சபைக்கு தூணே அவங்கதான். They were called as a pillars of church. கடவுள் இங்கே சொல்றாரு, ஜெயம் கொண்டு வருகிற உங்களை பில்லராக்குவேன், தூணாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆக பிரியமானவர்களே, நாம் சில எச்சரிப்பு நிறைந்த வேத வசனங்களை வாசிச்சோம். என்ன எச்சரிப்பு நிறைந்த வசனம்னா, ஒருவன் இயேசு ஆண்டவரிடத்தில் வருகிறான், வந்து சொல்றான், ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றுவேன், ஆகிலும் என் குடும்பத்தில் போய் உத்தரவு வாங்கி கொண்டு வர அல்லது குட் பாய் சொல்லிட்டு வர எனக்கு வாய்ப்பு தாங்க என்று கேட்கிறான். இயேசு சொல்லுகிறார், கலப்பையில் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன், குடும்பத்திற்கு போய் பர்மிஷன் கேட்டு வர என்று சொல்லுகிறவன் தகுதியுடையவன் அல்ல. உதாரணத்திற்கு கல்லூரியில் படிக்கிற ஒரு பிள்ளைக்கு சத்திய வசனங்கள் கல்லூரி ஹாஸ்டல்ல தங்கியிருக்கிற நண்பர்கள் மூலமாகவோ அல்லது அவர்கள் போற ஒரு இடத்துல கிடைக்குது, கேட்கிறாங்க, மனம் வந்து கன்விக்ட் ஆகுது, இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை வருகிறது, உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறிக்க வேண்டும் என்கிற உணர்வு வருகிறது, மனம் திரும்புகிறார்கள். ஆனால் கலப்பையில கை வைக்கிறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம் அல்லது அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம் நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, தகுதி உள்ளவன் அல்ல. அதை நாம் சில மக்களுடைய வாழ்விலே பார்த்தோம். லோத்தினுடைய மனைவி, இஸ்ரவேல் மக்கள், அல்லது தோமா என்கிறதான பவுலோடு ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு உண்மை ஊழியன், ஆனால் இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து போய்விட்டவன் என்று நாம் பார்த்தோம். ஆகவே இந்த எல்லா எச்சரிப்புகளையும் நாம் எடுத்துக்கொண்டு இயேசுவின் வார்த்தைகளையும் பவுல் நமக்கு வைத்திருக்கிற மாதிரி, இயேசு என்னை எதற்காக பிடித்தாரோ அதை ஆசையாய் நோக்கி தொடர்கிறேன். அப்படி தொடருகிற போது பின்னே இருக்கிறவைகள் எதையும் நான் பின்னிட்டு பார்க்காமல் எனக்கு முன்னே இருக்கிற இலக்கை மட்டுமே பார்த்து கொண்டு ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லி அவருடைய வழிகளை நாமும் பின்பற்றி அப்படி கடந்து போகிற போது நாம் கடவுளுடைய ராட்சியத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுவோம். இயேசு சொன்னபடியே நாம் அவருடைய சீஷர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து வெளிச்சம் கொடுப்போம், ஒளி வீசுவோம், உப்பாய் இருப்போம். உப்புத்தன்மை குறையாத உப்பு தான் பிரயோஜனப்படும். உப்புத்தன்மை குறைந்து விட்டது என்பது அதை டேஸ்ட் பண்ணா மட்டும் தான் தெரியும், கண்ணால பார்த்தே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நீங்கள் இந்த சமுதாயத்திலே, இந்த சபையிலே கலக்கும் போது உங்களால் ஒரு சுவை உருவாகவே இல்லை அல்லது ஒரு மாற்றம் உருவாகவில்லை, அந்த கிறிஸ்துவினால் வருகிறதான நன்மை மற்றவர்களுக்கு கிடைக்கல எனும்போதுதான் நீங்கள் சுவையற்ற ஒரு உப்பா இருக்கிறீங்கன்றது தெரிய வரும். ஆனா சுவை உள்ள உப்பா இருப்பதற்கு நீங்கள் அந்த 3 கண்டிஷனையும் நிறைவேற்றுகிறீங்க. கையை
வச்சுட்டு திரும்பி பார்க்கறது இல்லை. கலப்பையை சரியான முறையில் பிடித்து கொண்டு முன்னே நோக்கி இலக்கை நோக்கி போகிறீர்கள் என்கிற நிலையை நீங்கள் தொடுகிற போது you will be a salt which Jesus is talking about. You will be a light for this world. So take this word, my dear brothers, to your heart and ask God to give you strength and wisdom and grace to follow this one. May God bless you. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.